ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிச்சனுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கேங்க. கிச்சனுக்கும் சரி, பேக்கிங்க்கும் சரிங்க. இது ஒரு பீர் கிளாஸ் தாங்க. இதோட ஹைட்டு நம்ம கை அளவு இருக்குது. என்னோடய கை அளவு, அதாவது ஒரு ஜான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குங்க. இதோட டிசைன் வெளியில் மட்டும் கொஞ்சம் ஏதோ கட்டிங் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 999ங்க. இதே மாதிரி இன்னொரு பீர் கிளாஸும், இதுவும் அதே ஹைட் தான். ஆனால் அந்த வெளிப்பக்கம் கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் இல்லை. இதுவும் சேம் ப்ரைஸ் தாங்க. ரெண்டுமே டி ஹோம்ஸோட தயாரிப்பு தான். அதுக்கப்புறம் இந்த பாப்அப் ஜார் ரெண்டு வாங்கினாங்க. இதோட ப்ரைஸ் 19 rupees, 19. நல்லா ஏர் டைட்டாக இருந்தது. அளவும் கொஞ்சம் பெருசு தாங்க. ஒரு 50 கிராம் பிடிக்கும் தாராளமாக. 50 கிராமுக்கு அதிகமாகவே பிடிக்குங்க. நம்ம ஏதாவது ஈஸ்ட்டு, பேக்கிங் மெட்டீரியல் ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கணுன்னா அதை இதில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இது வாங்கினேன். நியூவாக கிச்சன் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கி செட் பண்ணலாங்க. சூப்பர் சாய்ஸ், பெஸ்ட் ப்ரைஸும் கூட. அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி கண்டெய்னர் தான். இதோட ப்ரைஸ் 19 rupees. இதுவும் அதே மாதிரி ஏதாவது டைட்டாக போட்டு மூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இது ஒரு 200 grams பிடிக்குங்க. இதோட ப்ரைஸ் 29 rupees. நம்ம நட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த பவுல் வந்து 35 rupeesங்க. 39 rupees. இது ஏதாவது நம்ம டிஷ்ஷஸ் செஞ்சு வைக்கிறதுக்காக வாங்கினது. இது நம்ம மிக்சிங் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ப்ரைஸ் வந்து டிமார்ட் ப்ரைஸ் 59, ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 75 rupees. இது சரவணா ஸ்டோரில் நான் 100 something பார்த்தேங்க. இங்கே 59 rupees தான் இது. டிமார்ட்டில் நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ், இதை மாதிரி பவுல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாங்க. ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். இப்போ கிச்சன் நியூ ஹோம் அவங்களாம் கிச்சன் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டிமார்ட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதுவும் கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கெலாம் செம்ம சாய்ஸுங்க. முன்னாடிலாம் வந்து ரேட் மற்ற எல்லா ஐட்டத்துக்குமே ரேட் ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ க்ரௌடு அதிகமாக அவங்களும் அந்த பிஸ்னஸ் டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. இப்போ ரேட் மற்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் க்ரௌடு மட்டும் குறையவே இல்லைங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டேலாம் அந்த பக்கம் போயிடவே கூடாது. ஒரு திருவிழாவை தாண்டின கூட்டம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.